திருகோணமலையில் நேற்றிரவு வைக்கப்பட்ட புத்தர் சிலைக்கு சேதம் விளைவிக்கப்படும் என்று கூறப்பட்டதால் தான் அது அங்கிருந்து அகற்றப்பட்டது. அந்த இடத்தில் மீண்டும் புத்தர் சிலை வைக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இது தொடர்பில் விளக்கம் அளித்து பேசும்போது இதனை தெரிவித்தார். இதேவேளை திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் புத்தர் சிலைக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த சிலை விகாரை அறநெறி பாடசாலையின் அதே காணிகளை மீண்டும் வைக்கப்படும். இனி இப்படியான துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடக்காது. கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடை ஒன்று தொடர்பிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பிலே போலீசார் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பின்படி செயற்பட வேண்டியுள்ளது. இந்த காணி தொடர்பிலான பிரச்சனைகளை நீதிமன்றத்தாலேயே தீர்த்து கொள்ள வேண்டும். அது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்த நிலையில் நீதிமன்றத்துக்கு காரணங்களையும் சமர்ப்பித்துள்ளோம். இதற்கு பின்னர் திருகோணமலையில் எந்த பிரச்சனை நடப்பதற்கான சாத்தியம் இல்லை என்றார்.